நண்பர்களே, தமிழ் டெக் ஜிஞ்சர் அப்படிங்கிற பேரில் டெலகிராமில் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க. நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா யூடியூப்பில் போடக்கூடிய ஒரு சில வீடியோக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போக மாட்டுக்கு அப்படிங்கிற நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணியே வந்து டெலகிராம் அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ தமிழ் டெக் ஜிஞ்சர் அப்படிங்கிற பேரில் ஸோ அதோட லிங்க்கை வந்து கீழே கொடுத்துருக்கேன். கீழே போயிட்டு செக் பண்ணி பாருங்க, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெலகிராம் பயன்படக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டெக்னிக்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சோனியோட புதிய வயர்லெஸ் ஹெட்ஃபோன் வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க. அதே மாதிரி கேஷியோ வாட்ச் இருக்கு பாத்தீங்களா, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஸ்மார்ட் வாட்சை இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏராளமான டெக்னிக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல வந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. அதில் விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலம் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். டெக் நியூஸ்ல முதல்ல நம்ம பார்க்க போறது ஜப்பான் கம்பெனியான சோனி. இவங்க ஒரு புதிய வயர்லெஸ் ஹெட்ஃபோனை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. வயர்லெஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஹெட்ஃபோன் அப்படின்னு இருக்காங்க. வெற்றிகரமாக லான்ச் பண்ணிட்டாங்க. 30 ஹவர் பேட்டரி லைஃப் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இதுல வந்து 40 mm ஹைபிரிட் டிரைவர் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. கூகுள் அசிஸ்டன்ட் இருக்கு, அலெக்சா இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த சோனியோட வயர்லெஸ் ஹெட்ஃபோனை நீங்க பார்க்கலாம். ஸோ இதை வந்து எதுக்காக வந்து இப்போ களத்தில் இருக்காங்கன்னா, இந்த போஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஹெட்ஃபோன் 700க்கு வந்து போட்டி அப்படின்னு இருக்காங்க. ஸோ போஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஹெட்ஃபோன் 700 வந்து என்ன பிரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36,000 ரூபாய்க்கு அவங்க விற்கிறாங்க. அதை விட நாங்கள் குறைவாக கொடுப்போம், இந்த வசதிகள்லாம் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதாங்க $350. அதாவது இந்தியா மதிப்புப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 26,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஆகஸ்ட் 21 ப்ரீ ஆர்டரில் வருது. ஸோ இந்தியாவுக்கு வந்து செப்டம்பர் மாதம் வாக்கில் வந்து முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க சோனி தரப்புல இருந்து. அடுத்த நம்ம பார்க்க போகிறது கேஷியோ தரப்புல வந்து ஒரு அட்டகாசமான ஸ்மார்ட் வாட்ச் வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க. விற்பனைக்கும் வந்துருச்சு. G-Shock G Squad அப்படிங்கிற பேரில் வந்திருக்கு. இதில் ஹார்ட் ரேட் சென்சார், அதுக்கப்புறம் 200 மீட்டர் வாட்டர் ரெசிஸ்டன்ட் LCD பேனல், அதுக்கப்புறம் உங்களுக்கு 2.5 ஹவர்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா அதிகபட்சமாக 14 மணி நேரம் வந்து பேட்டரி லைஃப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேல வந்து நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும். ஒன்று சோலார், இன்னொன்று USB டைப் மூலியமா இந்த வாட்சை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 39,995 ரூபாய்க்கு அமேசான் பிரைம் டே சேலில் நீங்கள் விலைக்கு வாங்க முடியும். அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஹர்மன் கர்டோர். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ட்ரூ வயர்லெஸ் இயர்ஃபோனை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு நெக் பேண்ட் வயர்லெஸ் இயர்ஃபோன் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஹெட்ஃபோன் அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த 3 ப்ராடக்ட்டையும் சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க விற்பனைக்காக இந்த ஹர்மன் கர்டோன் இவங்க. ஸோ இதில் ஹைலைட்டான விஷயங்கள் என்னன்னா, பிரைஸ் வந்து மினிமம் பிரைஸ் வந்து இவங்களுடைய பிரைஸ் என்னவா இருக்குன்னா 5,999 ரூபாயில இருந்து அதிகபட்சமாக 21,000 ரூபாய் வரைக்கும் வந்து இவங்களோட ப்ராடக்ட்டை விற்கிறாங்க. IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சகல வசதிகள் இந்த ஹர்மன் கர்டோனோட ப்ராடக்ட்டில் நீங்கள் பார்க்க முடியும். அநேகமாக இவங்களோட ப்ராடக்ட் இப்போ சமீபத்தில் லான்ச் ஆயிருக்கு. JBLக்கு டஃப் கொடுக்குறதுக்காக இந்த மாதிரி 3 விதமான ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய சொந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் அமேசான் பிரைம் டே சேல் நடக்கு பார்த்தீங்களா, அந்த வெப்சைட்டுகளையும் நீங்கள் போயிட்டு ஹர்மன் கர்டோனோட இந்த புதிய ப்ராடக்ட்டை வாங்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எசூஸோட ஒரு புதிய லேப்டாப் வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க. எசூஸ் ROG Zephyrus G14 அப்படிங்கிற பேரில் இதில் AMD Ryzen 9 ப்ராசஸர் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இதெல்லாம் ஹைலைட்டான விஷயங்கள். ஸோ இந்த லேப்டாப்பை நீங்கள் வாங்கணும்னா அமேசான் பிரைம் டே அதாங்க அமேசான் இந்தியாவில் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆல்ரெடி இதே அசூஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அசூஸ் ROG Zephyrus G15 வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த Asus தான் வந்து ZenBook, VivoBook அப்படிங்கிற 2 லேப்டாப் அறிமுகப்படுத்துறாங்க. அதை தொடர்ந்து இந்த Asus ROG Zephyrus G14 லேப்டாப்பை அறிமுகப்படுத்துறாங்க. இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட பிரைஸ் ஆரம்ப விலை என்ன பார்த்தீங்கன்னா 81,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு சேல் பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த லேப்டாப் அவைலபிளாக இருக்குது. வாங்க விருப்பம் உள்ளவங்க அமேசானில் போய் வாங்கலாம். டெக் நியூஸில் கடைசி நம்ம பார்க்க போகிறது மீ தரப்பில் வந்து ஒரு அருமையான ட்ரிம்மர், பியர்ட் ட்ரிம்மர். அதாங்க தாடியை வந்து அழகாக வச்சுக்கிட்டதுக்கு மீ தரப்பில் வந்து ஒரு ட்ரிம்மரை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. மீ பியர்ட் ட்ரிம்மர் C1 அப்படிங்கிற பேரில். ஸோ இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அதுக்கப்புறம் அவங்களுடைய சொந்த அஃபிஷியல் வெப்சைட்டான me.com இந்த மாதிரி தளங்களில் போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். என்ன விலைன்னு கேட்கலையே, 999 ரூபாய்க்கு வந்து இந்த மீ ட்ரிம்மரை வந்து சேல் பண்ணுறாங்க. வாங்க விருப்பம் உள்ளவங்க வாங்கலாம். இதில் 20 வகையான செட்டிங்ஸ்லாம் கொடுக்குறாங்களா. 1 மணி நேரம் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. என்ன நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் வீடியோ ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த டெக் நியூஸ் வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரியாவது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள், கவலையே இல்லை.